ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வாழைத்தண்டு 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். இதை நாம் ரவுண்டாக கட் பண்ணி நாரை நாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நார் எடுத்துட்டு இதை நாம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கு. இப்போ நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டுலேயே தண்ணி இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போது கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் இதை 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். கடலை எண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கலக்கி வச்ச வாழைத்தண்டை ஒன்றா பிரித்து போடலாம். திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற வாழைத்தண்டு கலக்கி வச்சதை தனித்தனியாக பிரித்து விட்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வாழைத்தண்டு 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் வாழைத்தண்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.